நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இமாலய வெற்றி, வாரிசு அரசியலுக்கு மரண அடி, இந்த ரெண்டு செய்திகள் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி வரிசையிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் பீகார் தேர்தல் தொடர்பாக நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நாம வரிசையா பார்க்க போறோம். முதலாவதாக 5 மணிக்கு என்ன முன்னணி நிலவரம். முன்னணி நிலவரம் என்றால் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதள கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 208 தொகுதியில முன்னணியில் இருக்கிறது. மற்றும் காங்கிரஸ் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதியில முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் பீகார்ல ஆட்சியை கைப்பற்றி விடுவோம் அப்படின்னு பீத்தனாங்க இல்லையா, அவங்க 61 தொகுதியில போட்டியிட்டு 2 தொகுதியில தான் முன்னிலையிலே இருக்கிறாங்கப்பா. ஆனா அந்த 2 தொகுதியும் இன்னும் போக போக பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளமானது பறித்திடுமோ என்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா இன்னும் 13 சுற்றுக்கள் எண்ண வேண்டியதா இருக்குது. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பீகார்ல 0 வாங்கினா கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. முதல்ல இமாலய வெற்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாங்க. எப்படி இமாலய வெற்றி? இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒரு மாநில ரிசல்ட்டை பத்தி பேசுறாங்கன்னா அது ஒரு பெரிய இமாலய வெற்றி தானுங்க. அது மட்டும் இல்ல, 3 முறை தொடர்ச்சியாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு, 4வது முறையாகவும் அவர் வெற்றி பெறுகின்றார் என்றால் அது இமாலய வெற்றின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத அளவுக்கு வெற்றி பெறுகின்றார்கள் என்றால் அதுதான் இமாலய வெற்றிங்க. 243 தொகுதி, குறைந்தபட்சம் 30 தொகுதிகளாவது வெற்றி பெற்றாதான் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கும். ஆனா இங்க ஆர்ஜேடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 26 தொகுதிகள்ல தான் முன்னிலையிலே இருக்குது. இன்னும் எத்தனை தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளத்துல விட்டு கொடுக்குமோ தெரியாது. அதனால பீகார்ல முதன்முறையாக எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியானது அமைய போகுது. பார்லிமெண்ட்ல நாம கடந்த 5 ஆண்டு காலத்துல எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். இப்பதான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தட்டு தடுமாறி கிட்டத்தட்ட எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சாரு நாடாளுமன்றத்துல. ஆனா அதே வேகத்துல பீகார்ல லல்லு பிரசாத் மகன் இருக்காரு இல்லையா, நம்முடைய தேஜஸ்வி யாதவ், அவரு முதலமைச்சரா உட்கார காங்கிரஸ் வரிசையில எதிர்கட்சியில் யாராவது உட்கார வச்சலான்னு பார்த்தாரு. கடைசியில காங்கிரஸ் ஆர்ஜேடி எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத அளவுக்கு படுதோலியை கொடுத்திருக்கின்றார்கள் பீகார் மாநில மக்கள். சரியான எதிர்ப்பலையை காட்ட முடியாத அளவுக்கு இல்ல, இதனால தான் நாங்க தோத்தோம் என்று நியாயமான காரணத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி நியாயமா கிடைச்சிருக்குன்னா அந்த வெற்றி தான் இமாலய வெற்றி. கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின் மீது குறை சொல்லுவாங்க. லாஸ்டா நடந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்க திருட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல அதையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாருமே பெண்களுக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, அதனால தான் வெற்றி பெற்றீங்க. நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, அதனால தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. சரிப்பா, 10,000 ரூபாய் கொடுத்தோம், சட்ட விரோதமா கொடுத்துமா இல்ல சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்துமா இல்ல சட்டப்படி கொடுத்துமா? சொல்லு. சட்டப்படி தானே கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்றீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து வெற்றியை பறிச்சிட்டீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து வெற்றியை விலைக்கு வாங்கிட்டீங்க, இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கதறுகின்றார்கள் என்றால், வேற காரணம் சொல்ல முடியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க என்றால் அதுதான் இமாலய வெற்றி. அடுத்த முறை நாம எப்படா வெற்றி பெறது என்று தெரியாம முழித்து நிக்கிறாங்கன்னா அதுதான் இமாலய வெற்றி. நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்துகிட்டு காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு மரண அடியை தந்திருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இமாலய வெற்றி. அது மட்டும் கிடையாது, வாரிசு அரசியலுக்கு மரண அடி கொடுத்துருக்காங்க. நம்ம ராகுல் காந்தியை பற்றி இணையத்தில் ஒரு செய்தி வருது. ராகுல் காந்தியை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 95 தேர்தலை சந்தித்தாங்களாம். ஆனா அந்த 95 தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வி அடைஞ்சிருக்குதான். ஆனா அந்த தேர்தலை விட இந்த தேர்தல் ரொம்பவே மோசமா. முழுக்க முழுக்க பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாராம் கட்சியை. ஆனா முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்ட ராகுல் காந்தி அந்த கட்சியும் காப்பாற்ற முடியல, 2வது கூட்டணியும் காப்பாற்ற முடியல. தான் தோல்வி அடைகிறது இல்லாம
தன்னுடன் சேர்ந்தவனையும் சேர்த்தே தோல்வியடை வைக்கின்ற ஒரே ராசி கொண்ட மனிதன் நம்ம ராகுல் காந்தி தான். அதனால 95 முறை தேர்தலை சந்தித்து தொடர் தோல்வியை சந்தித்த ஒரே தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி தான். அதனால அகில இந்திய அளவிலும் சரி, பீகார்லையும் சரி, ஒருபோதும் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது என்ன மன்னர் ஆட்சி காலமா? ஜனநாயக ஆட்சி, இது மக்கள் ஆட்சி. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நான் தான் தலைவர், எங்க குடும்பத்திலிருந்து தான் தலைவரணும் அப்படின்னு வாரிசுகளை முன்னிறுத்துகின்ற ஒவ்வொருத்தருக்கும் மரணடி கொடுத்துருக்காங்க. அதை வேறு விதமாகவும் சொல்லலாம். இப்போ பீகார்ல காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணிக்கு யாரு முதலமைச்சர் வேட்பாளர்? உங்க எல்லாருக்கும் தெரியும், லல்லு பிரசாத் மகன் தான், தேஜஸ்வி யாதவ் தான். ஆனா அவரே பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற இந்த தருணத்துல 4000 வாக்குகள் பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கின்றார் பாஜக வேட்பாளரை விட. இதை விட ஒரு மரண அடி கொடுக்க முடியுமா? எதிர்கட்சி வரிசையிலும் வாரிசுகளை உட்கார வைக்கல, நீ முதலமைச்சர் சொல்லிட்டு வரையா, உனக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காத ஒரு மாநிலமாக வாரிசு அரசியலுக்கு மரணடி கொடுத்திருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அப்பன் மகன் அப்புறம் பேரன் இப்படியே வந்தா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சலிப்பு ஏற்பட்டு விடும். ஏண்டா தமிழ்நாட்டில் எவனும் பாத்தீங்கன்னா திறமை வாய்ந்தவன் கிடையாதா? அந்த கட்சியில இவங்க குடும்பத்துல இருந்து தான் வரணுமா? இவங்க சொல்ற பொய்யை மட்டும்தான் நம்ம கேட்கணுமா? மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை இல்ல பீகார் மக்களை வழிநடத்த வேற யாருமே இல்லையா அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா வாரிசுக்கு மரண அடி கொடுத்திருக்கிறாங்க. சோ இனிமேலாவது பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியும் சரி காங்கிரஸும் சரி தன்னை சுய பரிசோதனை செய்துக்கணும். எப்பா இதை நான் சொல்லல, உங்க எல்லாருக்குமே தெரியுமே. காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர் கொஞ்சம் நியாயமா பேசக்கூடியவர் சசி தரூர் அவர்கள் தான் சொல்லியிருக்கின்றார். காங்கிரஸும் சரி ஆர்ஜேடிஎஸும் பாத்தீங்கன்னா தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அந்த சுய பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் விரைவாக இருக்கணும், விரிவாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். யார் மீதும் பழி போட்டு தப்பிச்சிடாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆனது சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகார்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்ததுதான் அப்படின்னு சசி தரூர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இன்னும் இந்த வெற்றி தொடர்பாக மோடி கருத்து தெரிவிக்கல, நிதிஷ்குமார் அவர்கள் கருத்து தெரிவிக்கல, ஆர்ஜேடிஎஸ்ல இருந்தும் கருத்து வரல, காங்கிரஸ்ல இருந்தும் கருத்து வரல. ஆனா 95 முறை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தோல்வி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆனா தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம செல்வ பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வினா என்ன, அந்த தோல்வி எப்பேற்பட்ட வலியை தரும் அப்படின்னு உணராம அவரு இந்த தோல்வி நாளிலும் சிரிச்சுக்கிட்டே பேட்டி அளிச்சுட்டு போறார். அதாவது வெற்றி வந்தா தலைக்கால் தெரியாம குதிக்கிற கட்சியும் கிடையாது, தோல்வி வந்தா முடங்கி போய் படுத்துக் கொள்கின்ற கட்சியும் கிடையாது. இது மக்களுக்கான இயக்கம். ஆனா காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்ல தேவையில்லை, நாங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். மொத்தத்துல ஏண்டா கீழே விழுந்தனா பாத்தியா, மீசில மண் ஓட்டல பத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது நம்ம செல்வ பிறந்தைக்கு அவருடைய கருத்து. மொத்தத்துல இந்திய வரலாற்றிலே 3 முறை ஒருவர் ஆட்சி ஆண்டு 4ஆவதா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பீகார்ல அரியணை ஏறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட போட்டியிட்ட 90% வெற்றி வாய்ப்பு அந்த மக்கள் தந்திருக்காங்கன்னா இதுதான் இமாலய வெற்றி. இந்த வெற்றியை எனக்கு தெரிந்து ஒரே ஒரு முறை திமுக பெற்றி இருக்கிறது. நம்முடைய அண்ணா காலத்துல இல்ல, நம்ம எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து இருக்கின்ற தருணத்துல. அதே மாதிரி காங்கிரஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. 3ஆவதாக அதிமுக பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி சில கட்சிகள் மட்டுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெற்றிருக்காங்க 90% போட்டியிட்ட இடங்கள்ல. அதனால இந்த இமாலய வெற்றியை யாராலும் ஈடு செய்ய முடியாது இனிமே அப்படின்னு பாஜக தொண்டர்களும் ஐக்கிய ஜனதாதள தொண்டர்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏப்பா எதிர்கட்சிக்காரங்கள நீங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சீங்க பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தூக்கி அப்படியே குப்பை தொட்டில போட்டாங்க பத்தியா. இன்னைக்கு கூட்டு தலைமையா இருக்கக்கூடிய மோடி நிதிஷ்குமார் மீது தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன அத்தனை பொய்யும் தூக்கி போட்டாங்க. அதனால பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இனிமே இந்த வளர்ச்சியானது வேகம் எடுக்க போது இந்த பீகார் மக்கள் வெற்றியை பாஜக மற்றும் நிதிஷ்குமாருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா இதற்காக உழைத்த மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் அவங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மக்களுக்கும் பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். இனிமே பீகார் மக்களுடைய வளர்ச்சியானது வேகம் எடுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
இனிமேலாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அவங்களாம் திருந்துவாங்களா? இந்த பொய் புகாரை வந்து பாத்தீங்கன்னா பீகார் மக்கள் தூள் தூள் ஆக்கியிருக்காங்க, சமட்டி அடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்துலாமா? பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை பரிசீலித்திருப்பதன் மூலமாக ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார்கள். பிரதமரினுடைய தலைமை நிதிஷ்குமாரின் ஆட்சி மீது பீகார் மக்கள் மகத்தான நம்பிக்கை வைத்துள்ளதை தேர்தல் வெற்றி உறுதி செய்துள்ளது. நாம எப்படி வேண்டுமானாலும் வெற்றி பெற்றலாம் என்று சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேச நலன் சார்ந்து ஒற்றுமை சார்ந்து ஒரு கூட்டணி போட்டு மக்களுக்காக உழைக்கணும். சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் மதத்தை வச்சு, அரசியலை வச்சு, சாதியை வச்சு மொத்தமாக வெற்றி பெற்று இருக்கின்ற வளங்களை சுரண்டி குடும்பத்தை வளர்க்கக்கூடிய வாரிசுகளுக்கு மரணடி தந்த மாதிரி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற்ற பீகார் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உணர்கின்றார்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பாஜக வெற்றி பெற்று விட்டதா அப்படின்னா பீகார் ஆனது வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அந்த நம்பிக்கை தான் இந்த வெற்றியின் மூலமாக தெரிகிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை பரிசீலித்த மக்களுக்கும் வாழ்த்து, இந்த வெற்றிக்கு உழைத்த மோடி, அமித்ஷா அவங்க எல்லோருக்குமே வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இப்படி பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவிக்கின்ற போது சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி தொடர்பாக என்ன கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பழி சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையாக தேர்தல் நடந்திருக்கிறது. இப்போது வரைக்கும் ஓட்டிங் மிஷின் மீது பழி சொல்ல முடியல, ஓட் சோர் என்று சொல்லிவிட்டு வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல. சில பேர் மட்டும் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி போட்டுக்கிட்டு மகத்தான வெற்றி பெற்று விட்டீங்க அப்படின்னு சில பேர் கதறலாம். ஆனால் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை நாம எப்படி பாஜக போலி வெற்றி அப்படின்னு சித்தரிக்கலாம் என்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். எந்த கருத்து தெரிவித்தாலும் அது நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா, ஏன்னா பீகார்ல வாரிசுகளுக்கு மரணடி கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஒரு வாரிசு அரசியல் தான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த தேர்தல் ரிசல்ட் தொடர்பாக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடந்து தான் போயிருக்கின்றார். நான் இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் ஸோ மொத்தத்தில் நாம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, பீகார் மக்கள் காசு வாங்கின்னு ஓட்டு போட்டாங்களா இல்ல காசு வாங்காம ஓட்டு போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசுக்கு இந்த அளவுக்கு தர்ம அடியை கொடுத்திருக்கவே கூடாது. எப்படியா இருந்தாலும் சரி, மோடி 10,000 ரூபாய் போட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கோ அப்படி இல்ல நிதிஷ்குமாருக்கோ வாக்களித்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஜாதி அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க, மத அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. இஸ்லாமியர்கள் மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கே ஓட்டு போட்டாங்களா, நிதிஷ்குமாருக்கே ஓட்டு போட்டாங்களா, யாதவ் சமூகமானது மொத்தமா வந்து காசு வாங்கிக்கணும் மோடிக்கே ஓட்டு போட்டாங்களா? மொத்தத்துல வெற்றியை ஜீரணித்துக் கொள்ள முடியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அதனால வெற்றி பெற்றீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. புலம்புறவங்க புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் இனிமே அரசியலை எப்படி எழுந்து வரது அப்படின்னு திங்க் பண்ண வச்சிருக்குது இந்த வெற்றி. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றிலாம் ஒரு பெரிய வெற்றியே கிடையாது என்று எப்படி சித்தரிப்பது அப்படின்னு தெரியாம பல பேரை வந்து பாத்தீங்கன்னா முடக்கி போட்டிருக்கிறது இந்த வெற்றி. ஸோ மொத்தத்தில் பழி போடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது. அது இமாலய வெற்றியாக இருக்கிறது. பார்க்கலாம் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ்லேருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது. சசி தரூர் அவர்கள், சசி தரூருடைய ஆரோக்கியமான அந்த கருத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்ள போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.